தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தண்டையார்பேட்டை ஐஓசி நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாய்லர் வெடி விபத்தில் 2 காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தண்டையார்பேட்டை ஐஓசி நிறுவனத்தில் பாய்லர் வெடித்ததன் காரணமாக 2 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தண்டையார்பேட்டையில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 2 காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தீயணைப்பு வாகனங்கள் நிறுவனத்திற்குள்ளாக சென்று அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். தண்டையார்பேட்டை ஐஓசி நிறுவனத்தில் பாய்லர் வெடித்ததில் 2 காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக். அசோக், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது தண்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்துடைய ஆயில் கழிவு ஏற்பட்டு பாய்லர் வெடித்தது. இதுல 20 ஊழியர்கள் பலத்த காயம் அடைந்துள்ளனர். மற்ற ஊழியர்களும் அலைவடித்து கொண்டு வெளியே ஓடி வந்தனர். தற்போது சம்பவ இடத்துல தீயணைப்புத்துறை மற்றும் தண்டையார்பேட்டை காவல்துறை, ஆர்த்தி நகர் காவல்துறை அந்த சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டு வராங்க. தீயணைப்புத்துறை மேலும் இந்த தீயானது ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து போராடி அசோக், முதற்கட்டமா இந்த விபத்து பாய்லர் வெடித்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஏதாவது தெரிய வந்திருக்கா அசோக்? அதாவது முற்றிலுமாக தீ அணைத்த பிறகுதான் தீ என்னால் பரவியது தெரிய வரும். தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு முயற்சியில் ஈடுபட்டு வர்றாங்க. இது எங்கிருந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்று அதுவும் விசாரித்து வருகின்றனர். பாலவேல். நன்றி அசோக் தற்போதைய தகவல்களுக்கு.